Hi viewers, I am Lavanya. Today நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற exercise 1.4ல 10th sum தான் பார்க்க போகிறோம். இதில் f where -5,9 to r என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. இதில் f of x equal to 6x plus 5, 5x square minus 7 and 3x minus 4 ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 3 கொஷினும் கொடுத்துருக்காங்க. சாரி 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வேர் x is greater than of -5 and less than of 2. Second one, x is the greater than of equal to and less than of 6. Third one, x is the greater than of equal 6 and less than equal 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, அதில் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே பாருங்கள், -5 ஈக்குவலாக இருக்குது. -5ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது -5ல் ஸ்டார்ட் ஆகுது, 2ல் முடியுது, 2க்கு ஈக்குவலில் 2ன்ற நம்பரை சேர்க்கக்கூடாது. -4 -3 -2 -1 0 1ஓடு நிறுத்திக்கணும். ஏன்னா நம்ம 2க்கு ஈக்குவல் இல்லாததுனால 2 ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு செகண்டு வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகி 6ல் முடியுது, 6க்கு ஈக்குவல் இல்லை, ஆனால் 2க்கு ஈக்குவல் இருக்கிறதுனால 2 நான் எடுத்துக்கிறேன். 2 3 4 5 6ன்ற நம்பரை நான் எடுத்துக்கல, ஏன்னா ஈக்குவல் இல்லைன்றதுனால எடுத்துக்கல. இங்கே பாருங்கள், 6க்கும் ஈக்குவல் இருக்குது, 9க்கும் ஈக்குவல் இருக்குது. அப்போது 6லேருந்து 9 வரைக்கும் 6 7 8 9. இப்போது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். இங்கே சொல்யூஷன் போட்டுக்கலாம். f of -3 plus f of 2 இதில் நம்மளுக்கு f of -3க்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிற 6x + 1 தான் நம்ம f of x எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் எனக்கு -3 இருக்குது. ஆனால் f of +2க்கு நான் செகண்டில் இருக்கிற இந்த f of x 5x square minus 1 தான் எடுத்துக்க போகிறேன். தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்கு f of x equal to 6x plus 1, இங்கே x equal to -3ன்னு நான் கொடுக்குறேன். அப்போ f of -3 equal to 6 into -3 plus 1, 6 3 பெருக்குனா 6 18 -18 plus 1ன்னு கிடைக்கும். இப்போ f of -3 equal to -18ல் 1, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ 18ல் 1 போச்சுன்னா 17 தான் கிடைக்கும். f of -3க்கு எனக்கு 17 கிடைச்சிருக்கு. f of 2க்கு நான் செகண்டில் இருக்கிற ஃபார்முலாவை தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இங்கே தான் எனக்கு 2 இருக்குது. 5x square minus 1ன்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு f of x இருக்குது. அப்போது x இருக்கிற இடத்துல நான் 2 ஸ்கொயர்னு கொடுக்க போகிறேன். -1 5 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4 -1 5 20 -1. இப்போ எனக்கு 19 கிடைக்குது. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. f of -3 plus f of 2 equal to -17 f of 3க்கு கிடைச்சது. எனக்கு f of 2க்கு கிடைச்சது வந்து +19. 19ல் 17 போச்சுன்னா எனக்கு மீதி 9ல் 7 போச்சுன்னா எனக்கு 2 தான் கிடைக்கும். ஓ +2. ஃபஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம f of 7 minus f of 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் போட்டுக்கலாம். f of 7 நெக்ஸ்ட்டு minus f of 1. இப்போ f of 7க்கு நான் எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன்னா, தேர்டில் இருக்கிற f of x தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் எனக்கு 7 இருக்குது. அப்போது f of x equal to 3x minus 4 அந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு f of 7 equal to 3 into x இருக்கிற இடத்துல 7 கொடுத்துக்கிறேன். -4 7 3 21 -4 21ல் 4 போச்சுன்னா எனக்கு இங்கே 1ல் 4 போகாது, 11 11ல் 4 போச்சுன்னா எனக்கு மீதி 11 8
7 தான் கிடைக்கும். 17 17ஓட 4 கூட்டினா எனக்கு 21 கிடைக்கும். அப்போ 21ல் 4 போச்சுன்னா எனக்கு மீதி 17 கிடைக்குது. f of 7 equal to 17. f of 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f of 1க்கு நான் 1 எந்த இடத்துல இருக்குன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற f of xல தான் எனக்கு 1 இருக்கு. அப்போ f of x equal to 6x plus 1ன்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். f of 1 equal to 6 into 1 plus 1 equal to ஓரார் 6 plus 1 ரெண்டுத்தையும் கூட்டினா 7 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லி மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ f of 7, therefore f of 7 minus f of 1 equal to 17 minus 7. எனக்கு ஃபர்தராக ஆன்சர் கிடைக்கிறது 17 7 போச்சுன்னா 10 தான் கிடைக்கும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷனும் முடிஞ்சாச்சு. தேர்ட் சப்டிவிஷனில் 2f of 4 ப்ளஸ் f of 8 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், f of 4 இப்போது x இருக்கிற இடத்துல 4, எனக்கு 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2 நம்ம மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம், லாஸ்ட்டாக கூட பண்ணிக்கலாம். 4 எங்கே இருக்குன்னா செகண்ட் f of xல தான் இருக்குது. அப்போ செகண்டில் இருக்கிற f of x எனக்கு என்னென்னா 5x square minus 1. இந்த ஃபார்முலாவில் தான் நான் f of 4 கண்டுபிடிக்க போகிறேன். f of 4 equal to 5 into 4 square minus 1. இப்போ 5 அப்படியே வச்சுக்கலாம். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 மைனஸ் 1 வரும். இப்போ 16 5 பெருக்கணும்னா 6 5 30க்கு 0 மீதி 3 1 5 5 5ஓட 3 கூட்டினா 8 80 கிடைக்கும். 80 மைனஸ் 1. இப்போ f of 4 எனக்கு 79 கிடைச்சிருக்கு. 79ஓட விடக்கூடாது, நம்மளுக்கு இங்கே முன்னாடி 2 இருக்குது. அப்போது f of 4 equal to 2 into 79 போட்டுக்கணும். இப்போ 79 2ஆல் 30க்கு 0 மீதி 3 80. ஓகே, 79ஓட நம்ம இப்போ 2ஆல் பெருக்கிக்கிறோம். 9 9 20 18 18க்கு 8 மீதி 1 1 7 7 14 14ஓட 1 கூட்டினா 15 158 வரும். f of 4 எனக்கு 158 கிடைச்சிருக்கு. இப்போ இங்கே இருக்கிற f of 8, f of 8க்கு நான் தேர்டில் இருக்கிற இந்த f of x தான் எடுத்துக்க போகிறேன். அப்போது f of x equal to 3x minus 4ல் தான் நான் f of 8 கண்டுபிடிக்க போகிறேன். f of 8 equal to x இருக்கிற இடத்துல நான் 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். minus 4 8 3 24 24ஓட 4 மைனஸ் பண்ணால் எனக்கு 20 தான் கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணால் 2f of 4 plus f of 8 equal to எனக்கு 2f of 4க்கு கிடைச்ச ஆன்சர் 158 ப்ளஸ் f of 8க்கு கிடைச்ச ஆன்சர் 20. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 158 20 ஆட் பண்ணால் 8 5 6 7 178 தான் எனக்கு ஆன்சராக கிடைக்குது. தேர்ட் சப்டிவிஷனும் கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஃபோர்த்து சப்டிவிஷனில் 2f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. Fourth subdivisionல f of minus 2 f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் 2f of minus 2 கண்டுபிடிக்க போகிறேன். இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற f of x எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டில் இருக்கிற f of x எனக்கு வந்து 6x plus 1. இப்போ x இருக்கிற இடத்துல நான் minus 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு 2ன்ற ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 அப்படியே வச்சு லாஸ்ட்டில் பெருக்கிக்கலாம். 2 அப்படியே இருக்கட்டும். 6 இன்ட்டு இந்த x இருக்கிற இடத்துல -2 இருக்கிறதுனால -2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1. இப்போ 2 இன்ட்டு 6 2 12 -12 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2. 12ல் 1 போச்சுன்னா எனக்கு -11 தான் கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணுன்னா எனக்கு -22 கிடைக்குது. 2f of -2 கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு f of 6 கண்டுபிடிக்க போகிறேன். f of 6 வந்து எனக்கு லாஸ்ட்டில் இருக்கிற f of 6ல் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 3x minus 4 இந்த f of xல தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு 6லேருந்து 6ல் ஸ்டார்ட் ஆகி 9ல் முடிகிற நம்பர் f of x 3x minus 4ல் தான் இருக்குது. அப்போ 6க்கு இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இப்போது
3 into x இருக்கிற இடத்துல நான் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 2 பண்ணு 3 18 18 மைனஸ் 4 18ல் 4 போச்சுன்னா எனக்கு மீதி 14 தான் கிடைக்கும். எஃப் ஆஃப் 6 நான் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 4 வந்து எனக்கு இருக்கிற நம்பர்ஸ் எதுனா செகண்டில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸில் தான் 5x² மைனஸ் 1ல் தான் இருக்குது. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 5 into 4² மைனஸ் 1 5 into 4 4 16 மைனஸ் 1 இருக்கும். இங்கே 16 5 80 முன்னாடியே போட்டிருக்கோம் மைனஸ் 1. இப்போது எனக்கு எஃப் ஆஃப் 4க்கு கிடைக்கிறது 79 கிடைக்குது. லாஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் மைனஸ் 2 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் மைனஸ் 2 வந்து எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸில் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 6x + 1 6x + 1. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். +1 6 2 12 மைனஸ் 12 + 1. லாஸ்ட்டாக எனக்கு மைனஸ் 11 கிடைக்குது. மைனஸ் 11 கிடைக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன். 2f ஆஃப் மைனஸ் 2க்கு எனக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து -22. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 6க்கு மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் எஃப் ஆஃப் 6க்கு எனக்கு கிடைச்ச ஆன்சர் 14 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4க்கு எனக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 79 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2க்கு எனக்கு கிடைச்ச ஆன்சர் -11. therefore இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். -22 -14 4 2 கூட்டினா 6 2 1 கூட்டினா 3 கூட்டி மைனஸ் குறி போட்டுப்போம். -36 டிவைடட் பை 79 இருக்குது. இங்கே 11 இருக்குது. இதை மைனஸ் பண்ணலாம். 9ல் 1 போச்சுன்னா 8 8 7 1 போச்சுன்னா 6 ப்ளஸ் 68. ஏன்னா பெரிய குறி ப்ளஸில் இருக்குது. +68 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். -36 ஈக்குவல் டு -36 டிவைடட் பை 68. இப்போ டூ டேபிள்ஸில் இதை நம்ம அடிக்கலாம். 3 2 6 4 2 8. இங்கே பாருங்கள் 1 3 3 ஈர் 3 6. இப்போ -12 டிவைடட் பை 34 இருக்குது. இதையும் டூ டேபிள்ஸில் அடிக்கலாம். டூ டேபிள்ஸில் விட நம்ம 3 டேபிள்ஸ். ஓகே, இப்போ இங்கே மேலே பாருங்கள் 1 2 2 மீதி 1 இருக்கும். 16 ஆகிடும். 8 2 16 -18 டிவைடட் பை 34 இருக்கும். இதை திரும்பவும் நம்ம டூ டேபிள்ஸில் அடிச்சுன்னா 9 2 18 1 2 2 7 2 14. இப்போ ஃபைனலாக எனக்கு கிடைக்கிற ஆன்சர் -9 டிவைடட் பை 17 தான் ஆன்சராக எனக்கு கிடைக்குது. ஓகே வியூவர்ஸ், இது கொஞ்சம் பெரிய சம் தான். இது புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.